மக்களே! வெல்கம் டூ அத்தம்மாஸ் குக்கிங். போன வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர் கல்பனான்றவங்க நம்மகிட்ட பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாரியே இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மக்களே, இது சாதாரண பருப்பு உருண்டை குழம்பு இல்லங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்றது ஈஸியா புரியும். இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்றதுக்காக நான் இன்னைக்கு 250 கிராம்ஸ் கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு பவுல்ல இத ஆட் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவ நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் இதுல இருக்க அழுக்கு எல்லாமே போகும். இது வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது கூடவே ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி, நல்லா ஃபுல்லா தண்ணி ஊத்தி இத ஒரு 4 டூ 5 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு 4 ஹார்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த கடல பருப்பு, வரமிளகாய், சோம்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிராதீங்க. இல்ல தண்ணி ஊத்தி மட்டும் அரைச்சிராதீங்க. தண்ணி ஊத்தி அரைச்சீங்கன்னா, இது உருண்டை பிடிக்கவே வராது. உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ, இத தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் நான் இதுல ஆட் பண்ணி கொரகொரப்பா தாங்க அரைச்சிருக்கேன். கொரகொரப்பா அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு, கூடவே ஒரு பெரிய வெங்காயத்த நான் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணி இதில சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்காதீங்க. லைக் நார்மலா உருண்டை பிடிக்கிற மாரி பிடிச்சு வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணுங்க. இதுக்கு நான் ஒரு இட்லி பானையில இந்த பருப்பு உருண்டை எல்லாமே இதில சேர்த்தி, கூடவே இதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சிருக்கேங்க. நல்லா அந்த இட்லி ஸ்டீமர்ல எல்லா தட்டுலயுமே, எல்லா குழியிலயுமே நான் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அப்பதான் இந்த பருப்பு உருண்டை அதில ஒட்டாது. இப்போ இந்த எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமேட்டு இந்த பருப்பு உருண்டை எல்லாமே இட்லி குண்டால ஆட் பண்ணிட்டு, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வைங்க. அது நல்லா அப்பதான் வெந்து வரும். இப்ப நம்ம உருண்டைக்கு தேவையானது எல்லாமே பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்ப அடுத்து நம்ம குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. எண்ணெய் ஊத்திட்டு அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சோனே, இதில ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் எல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவ ஸ்லிட் பண்ணி இதில ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்து செய்றதுனால நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்ச உடனே, நம்ம இப்ப பூண்டு ஒரு 10 பல் கிளீன் பண்ணி வச்சிருக்கோங்க. அத பொடி பொடியா நறுக்கி இதில சேர்த்திக்கோங்க. பூண்டு சேர்த்தி செய்றப்ப நல்லாருக்கும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்த நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதில சேர்த்தி வெங்காயம் நல்லா வதங்கறதுக்காக, நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்க போறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்ப வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. இது நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்க போறோம். இது வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா காரமா வேணும்னாலும் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம். ஸோ இதுவே போதுமான காரம் கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க கொஞ்ச நேரம். இது வதக்கிட்டு இருக்கப்பவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க இதுல. இல்லன்னா அந்த மசாலாஸோட கலர் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது நல்லா கொதிக்க வைங்க. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணீல கொஞ்சமா புளி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய நல்லா சுடு தண்ணீல நான் போட்டு வச்சிருந்தேன். இப்போ அந்த புளி கரைசல 1 கப் நான் இதுல ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 10 டூ 15 நிமிஷம் நல்லா கொதிச்சா தான் அந்த புளி வாசம் போயி நல்லா டேஸ்ட்டா நல்லாருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி ஆட் பண்ணி எக்ஸாக்ட்டா ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க. 10 நிமிஷத்திலேயே பாருங்க இது எப்படி நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, மேல எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ தேங்காய் இத ரெடி பண்ணிக்க போறோம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் ஆட் பண்ணி, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணி, இது ஒரு நல்ல டார்க் கன்சிஸ்டன்சில நல்லா அரைச்சு ஒரு விழுது மாரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க. நல்ல ஒரு டார்க் பேஸ்ட்டாவே இருக்கட்டும். இப்போ கரெக்ட்டா 15 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த புளி வாசம் எல்லாமே போயி நல்லா கொதிச்சு சூப்பரா வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுத ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ நான் இந்த அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது கரெக்ட்டா 1 கப் வந்துச்சுங்க. அந்த கப் ஃபுல்லா நான் சேர்த்துட்டு, இந்த மிக்ஸியும் இந்த கப்பும் கழுவுன தண்ணியே இன்னொரு 1/2 கப் வந்திருக்குதுங்க. அதுவும் இது கூட சேர்த்தி நல்லாவே கொதிக்க வைக்க போறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்ட்டா இருக்குதான்ட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பத்தாததுக்கு தேங்காவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால, ஆல்ரெடி ஆட் பண்ண உப்பு பத்தாது. ஸோ உங்களுக்கு வேணா இந்த ஸ்டேஜ்ல கரெக்ட்டா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சைடு நம்ம பருப்பு உருண்டை வேக வச்சு ரெடியா வச்சிருந்தோம் இல்லைங்களா?
ஸோ அத நம்ம எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்ப நான் பருப்பு உருண்டைங்கள ஆட் பண்ண போறேன். எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிட்டு கடைசியா ஒரு உருண்டை மட்டும் அத நல்லா உடைச்சு சேர்த்துக்கோங்க. உடைச்சு சேர்க்கிறப்ப அது நல்லா சாப்பிடுறப்போ அந்த குழம்பு கூடவே அந்த உருண்டையும் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இப்ப இந்த பருப்பு உருண்டைங்கள பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியுங்க. நல்லா பெர்ஃபெக்ட்டா, கெட்டியா நல்லா சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே நம்ம தண்ணி ஊத்தியோ, இல்ல ரொம்ப சாஃப்ட்டா அரைச்சிருந்தோம்னாலும் உருண்டை பிடிக்கவே வராது. வச்சிருக்க உருண்டையும் ஈஸியா உடைஞ்சிரும். நம்ம இதுல ஆட் பண்றப்பவே. இந்த மாரி பண்றப்போ உருண்டை அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதுவும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குழம்போட எடுத்து சாப்பிடுறப்ப. இப்ப இந்த பருப்பு உருண்டைங்கள ஆட் பண்ணி கரெக்ட்டா 5 மினிட்ஸ் ஆகுதுங்க. நான் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நான் குக் பண்றேன். இப்போ கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி, இந்த பருப்பு உருண்டை குழம்ப இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தான் நாங்க ஆட் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டி வெல்லம் தாங்க ஆட் பண்ண போறோம். இந்த வெல்லம் ஆட் பண்ணி பண்றப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லா எடுத்து குடுக்கும். எதனாலன்னா, நம்ம ஆல்ரெடி தக்காளி, புளி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸோட இதுவும் நம்ம ஒரு இனிப்பும் ஆட் பண்றப்போ, இன்னும் நல்லா டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அதுக்காக தாங்க வெல்லம் ஆட் பண்றோம். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காதுனாலும் நீங்க இத ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இத சேர்த்து பண்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாருக்கும். நார்மலா செய்றதுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். சாப்பிடுறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டா கேட்டு இதுவரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள சப்போர்ட் பண்ணியிருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்றதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ மக்களே!